அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் ஆரோவிலிருந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தலைப்பு சரண்டர், செல்ஃப் ஆஃபரிங், ஹியூமிலிட்டி. சரணாகதம், அர்ப்பணம், அடக்கம். Two paths of yoga. There are two paths of yoga. One of tapasya, discipline, and the other of surrender. The path of tapasya is arduous. Here you rely solely upon yourself. You proceed by your own strength. You ascend and achieve according to the measure of your force. There is always the danger of falling down. And once you fall, you lie broken in the abyss, and there is hardly a remedy. The other path, the path of surrender, is safe and sure. It is here, however, that the Western people find their difficulty. They have been taught to fear and avoid all that threatens their personal independence. They have imbibed with their mother's milk the sense of individuality. And surrender means giving up all that. In other words, you may follow, as Ramakrishna says, either the path of the baby monkey or that of the baby cat. The baby monkey holds to its mother in order to be carried about, and it must hold firm. Otherwise, if it loses its grip, it falls. On the other hand, the baby cat does not hold to its mother, but is held by the mother and has no fear nor responsibility. It has nothing to do but to let the mother hold it and cry, "Ma, Ma." என்ன ஒரு அற்புதமான ஒரு சிறிய கதையின் மூலம், ராமகிருஷ்ணர் சொன்ன கதையின் மூலம் அன்னை இந்த யோகத்தை நமக்கு விளக்கிட்டாங்க. இந்த யோகத்தில் 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, தவம் மூலமாக நாம் முன்னேறலாம். அடுத்தது சரணாகதம், அதன் மூலமாகவும் முன்னேறலாம். ஆனால் இந்த தவம் என்பதன் மூலம் முன்னேறும் போது அது மிகவும் கடினமானது, மிகவும் கடினமாக முயற்சி செய்து முன்னேறக்கூடியது. இங்கு இந்த தவம் என்று சொல்லும் பொழுது நாம் முற்றிலும் நம்மையே சார்ந்திருக்கிறோம். நம்முடைய பலத்தை பொறுத்தே நாம் முன்னேறுகிறோம். நமக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ, எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நம்மால் உயர முடியும், சிலவற்றை எட்டவும் முடியும். ஆனால் எப்பொழுதுமே இதில் ஒரு அபாயம் இருக்கிறது, கீழே விழும் அபாயம். நாம முயற்சி செய்யும் பொழுது கீழே விழும் அபாயம் இருக்கிறது. ஒரு முறை அவ்வாறு விழுந்து விட்டால் நாம் சிதறுண்டு போய் விடுவோம். எங்கு? அதள பாதாளத்தில், எந்த அதற்கு விடிவு காலமே இல்லாத, அதற்கு வேற தீர்வுமே இல்லாத ஒரு பாதாளத்தில் நாம் உடைந்து விழுந்து விடுவோம். தி அதர் பாத். ஆனால் அதே சமயம் இந்த மற்றொரு பாதையில், அதாவது சரணாகத பாதையில், அது மிகவும் பாதுகாப்பானது, நிச்சயமானது. இங்குதான் இந்த மேற்கத்திய மக்கள் மிகவும் கடினமாக இருப்பதை உணர்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் மிக்கவர்கள். தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அந்த பர்சனல் இது, அதுல அவங்க எப்பயுமே ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. அதுக்கு ஏதானும் இடையூறு எல்லாம் வந்துடக்கூடாது. அதனாலதான் அது ஏன் அப்படி வந்தது அப்படின்னாக்க, அவர்களுடைய பிறப்பிலிருந்தே, தாய்ப்பாலிலேயே அது ஊட்டப்பட்டது. அது அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, இந்த தனித்துவம் அப்படிங்கிறது அவர்களுடைய இயல்பிலேயே ஊறி போன ஒன்று. ஆனால் இந்த சரணாகதி என்னும் போது இவை அனைத்தையும் ஒப்படைத்து விட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும்.
அதுதான் இந்த கதையின் மூலம் அன்னை விளக்குகிறார். ராமகிருஷ்ணர் சொன்னது போல, நீ ஒரு குட்டி குரங்கு போல இருக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் ஒரு குட்டி பூனை போல இருக்க வேண்டுமா? குட்டி அந்த குரங்கு என்ன செய்யும்? குரங்கு குட்டி தன்னுடைய தாயை கெட்டியாக பற்றி கொள்ளும். அந்த கிரிப்பு யார்கிட்ட இருக்கு? அந்த பேபி மங்கி கிட்ட தான் இருக்கு. அது சப்போஸ் லேசா கையை விட்டுருச்சு அப்படின்னாக்கா அது கீழே விழுந்துரும். அந்த ஆனா அதே சமயம் இந்த பூனை அப்படின்னா அது என்ன செய்யணும்? யாரையுமே தொடவிடாது. தன்னுடைய வாயில கவ்விட்டு போயிடும் அந்த குட்டிய. அப்ப அந்த குட்டிக்கு வேற எந்த கவலையுமே இல்லை. அது பாட்டு தன்னை முழுசுமா தன்னுடைய தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அது பேசாம இருக்கும். அவ்வளவுதான். சோ இது மாதிரியான இந்த சரணாகதம் அப்படிங்கிறது, இத ஒரு எளிமையான கதை மூலமாக ராமகிருஷ்ணர் சொல்லிட்டாரு. ஆனால் இது எவ்வளவு கஷ்டம். எல்லாத்தையும் ஒரு பேபி கேட், ஒரு குட்டி பூனை போல அதன் தாயிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒன்று. இந்த பேசேஜோட இது எங்கன்னு வருதுன்னு பார்த்தா, மதர் கலெக்டிவ் ஒர்க்ஸ் அன்னையின் நூல் தொகுதி 3 வருகிறது, பக்கம் 4, 5. அதனுடைய கேள்வி, இந்த பேக்ரவுண்ட் என்ன, இந்த பேசேஜோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தனாக்கா, ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்னையிடம். வாட் ஆர் த டேஞ்சர்ஸ் ஆஃப் யோகா? இந்த யோகத்தில் இருக்கும் அபாயங்கள் என்ன? இஸ் இட் எஸ்பெஷலி டேஞ்சரஸ் டு த பீப்புள் ஆஃப் த வெஸ்ட்? மேற்கத்திய மக்களுக்கு இது உண்மையானவே அபாயகரமானதா? Someone has said that yoga may be suitable for the east. இது கீழை நாட்டு மக்களுக்கு தான் இந்த யோகம் என்பது மிகவும் ஏதுவான ஒன்று, இயல்பான ஒன்று. But it has the effect of unbalancing the western mind. அன்னை அதற்கு பதில் சொல்கிறார், யோகா is not more dangerous to the people of the west than to those of the east. இது மேலை நாடு கீழை நாடு அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் பெருசா இல்லை. அந்த மக்களுக்கு தான் இது அபாயகரமானது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பிரிட் வித் விச் யூ அப்ரோச் இட். நீ எந்த மனப்பாங்குடன் இந்த யோகத்தை அணுகுகிறாயோ அதை பொறுத்துதான் எல்லாமும் அமையும். யோகா டஸ் பிகம் டேஞ்சரஸ் இஃப் யூ வாண்ட் இட் ஃபார் யுவர் ஓன் சேக். எப்பொழுது இந்த யோகம் என்பது மிகவும் அபாயகரமானதாக ஆகிறது அப்படின்னாக்கா, உனக்காக உன் பொருட்டு எதையோ நீ விரும்பும் பொருட்டு செய்யப்படும் பொழுது அது அபாயகரமானதாக ஆகிறது. இஃப் யூ கோ டு இட் வித் a sense of sacredness, அதனுடைய புனித தன்மைக்காக இறைவனை கண்டறியும் அந்த நோக்கத்துடனேயே, ஆல்வேஸ் ரிமெம்பரிங் தட் த எய்ம் டு ஃபைண்ட் த டிவைன், இறைவனை கண்டறியும் நோக்கத்திற்காகவே இது செய்யப்படுகிறது என்ற நினைவு எப்பொழுதும் இருந்தால் இது எளிதானதுதான், இது ஈஸியானதுதான், பாதுகாப்பானதுதான். Dangers and difficulties come in when people take up yoga not for the sake of the divine. இறைவனுக்காக இந்த யோகம் செய்யப்படாத பொழுது, அவ்வாறு செய்யப்படாமல் மக்கள் இந்த யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது எல்லா கஷ்டங்களும் வருகிறது. But because they want to acquire power and under the guise of yoga seek to satisfy some ambition, சில சக்திகளை பெறுவதற்கோ இல்லாவிட்டால் யோகம் என்ற வேடத்திற்கு பின்னால் தன்னுடைய சுய ஆசைகளை விருப்பங்களை திருப்தி செய்வதற்காக இந்த யோகத்தை மேற்கொண்டால் அப்போ அதை நிச்சயமா கீழே தள்ளிடும். அவ்வளவுதான். இஃப் யூ கேனாட் கெட் ரைட் ஆஃப் அம்பிஷன், இந்த ஆசையில இருந்து நீ விடுபடலைன்னாக்கா do not touch the thing. அப்ப இந்த யோகத்தை நீ தொடவே தொடாத. It is fire that burns. ஏன்னா இது ஒரு நெருப்பு, சுட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை இந்த முந்தின பேரால இதை சொல்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் வாசித்த இந்த பத்தி வருகிறது. 2 பாதைகள் இருக்கு, யோகத்தை பின்பற்ற 2 பாதைகள் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னாங்க. சோ இந்த யோகம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த யோகம் அபாயகரமானதுதான். எப்பொழுது அபாயகரமானது? நம்மளுடைய சுய விருப்பத்தின் பொருட்டு சில சக்திகளை பெறுவதற்காக யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது அது அபாயகரமானது. ஆனால் அதை விடுத்து இறைவனுக்காக இந்த யோகம் செய்யப்படும் பொழுது
அது நிச்சயமாக அது வந்து ரொம்ப பாதுகாப்பானதுதான் அப்படின்னு சொல்றார் அன்னை. அடுத்தது யாராவது வாசிங்கம்மா. சரண்டர் அண்ட் த யோகா. நான் படிக்கட்டுமா மேடம்? மைத்திலி படிங்கம்மா. Surrender and the yoga. Surrender is the decision taken to hand over the responsibility of your life to the divine. Without this decision, nothing is at all possible. If you do not surrender, the yoga is entirely out of the question. Everything else comes naturally after it, for the whole process starts with surrender. You can surrender either through knowledge or through devotion. You may have a strong intuition that the divine alone is the truth and a luminous conviction that without the divine you cannot manage. Or you may have a spontaneous feeling that this line is the only way of being happy, a strong psychic desire to belong exclusively to the divine. I do not belong to myself, you say, and give up the responsibility of your being to the truth. Then comes self-offering. Here, I am a creature of various qualities, good and bad, dark and enlightened. I offer myself as I am to you. Take me up with all my ups and downs, conflicting impulses and tendencies. Do whatever you like with me. தேங்க்யூமா. சரணாகதமும் யோகமும். இப்ப யோகம் அப்படின்னு நாம ஒரு முடிவு எடுத்தோம்னாக்கா, போன வாரம் பார்க்கும்போது யோகம் எப்படி செய்யணும், யாரு செய்யணும், அதெல்லாம் இருந்தது. அதை படிச்சோம் போன வாரம். அதே போல இந்த வாரம் சொல்றாங்க, இந்த யோகம் அப்படின்னு சொன்னாக்க, சரண்டர் இஸ் த டெசிஷன் டேக்கன் டு ஹேண்ட் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் டு த டிவைன். இது என்ன அப்படின்னாக்கா, உன்னுடைய வாழ்வை இறைவனுக்கே கொடுத்து விடுவது, அந்த உன்னுடைய வாழ்வின் அந்த பொறுப்பை இறைவனுக்கே கொடுத்து விடுவது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாதான், அந்த சரணாகதத்தை எடுத்தால்தான் நீ வந்து யோகத்தை செய்ய முடியும். இதுதான் அதனுடைய அடித்தளமாக இருக்கும். சரண்டர் இஸ் த டெசிஷன் டேக்கன் டு ஹேண்ட் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் டு த டிவைன். ஆசிரம்ல நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம். இந்த சரணாகதத்தை நம்ம பார்த்திருப்போம். எல்லாவற்றையும் விடுத்து இறைவன் மட்டுமே. அமிர்தாதாவை பத்தி சொல்லும் போது அவருடைய நினைவுகளோ எதுலயோ எழுதியிருந்தாரு, இல்லாட்டி வேற யாரோ எழுதியிருந்தாங்க. அவருக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து இந்த சொத்து பாகம் பிரிச்சாங்க. அப்ப அமிர்தாதாவுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் ஒரு அவங்க ஃபேமிலியில மொத்தமா அப்படியே கொடுத்துட்டாங்க தனியா. நம்ம தமிழர்கள் முறைப்படி நமக்கு தெரியும், 2 பாத்திரம் இருந்தா கூட ஒரு பாத்திரம் அண்ணனுக்கு, ஒரு பாத்திரம் தம்பிக்கு அப்படின்னு எல்லாம் கொடுத்துடுவோம் நம்ம. அதே போல அந்த காலத்துல எல்லாத்தையும் எவ்வளவு அவருக்கு சேரணுமோ அதை எல்லாத்தையும் அமிர்தாதாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு தொடப்பம் முதற்கொண்டு, ஒரு விளக்குமார் முதற்கொண்டு அது போல கொடுத்துட்டாங்க. அமிர்தாதா என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொண்டு அந்த தொடப்பத்தை முதல் கொண்டு அன்னையினுடைய காலடியில கொண்டு வச்சுட்டாரு. இது எல்லாம் உங்கள்கிட்ட மெட்டீரியலா இது என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வச்சுட்டேன் அப்படின்னு வச்சாரு. அதே போலதான் நம்ம வந்து அன்னையினுடைய வாழ்க்கை நமக்கு வந்து நல்லா தெரியும். 29th March 1914 அதை வந்து 1914 மார்ச் 29 அந்த நிகழ்வை நம்மால் யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அன்னை முதலில் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை தரிசிக்கிறார். அப்ப ஒண்ணுமே பேசல. பகவான் வந்து அந்த மாடியின் மேல் தளத்தில் அன்னைக்காக காத்து கொண்டு நிற்கிறார். அன்னை மேலேறி வராங்க. அப்புறம் அவர் போய் தன்னுடைய நாற்காலியில் உட்கார்றாரு. அன்னைக்காகவும் அவருடைய கணவருக்காகவும் 2 நாற்காலிகள்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனா அன்னை என்ன செஞ்சாங்க, சாஷ்டாங்கமா வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் காலில் போய் விழுந்துட்டாங்க. அவங்க ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், சாஷ்டாங்கமா விழுகிறது. அதாவது அன்னைக்கு வந்து இந்தியர்கள் எப்படி ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்கலாம் தெரியாது அன்னைக்கு அந்த சமயத்துல. ஆனா அது போல ஒரு நமஸ்காரம் பண்ணாங்க.
பின்னாளில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லும் பொழுது, அன்னையை போல் ஒரு சரணாகதம் செய்தவரை நான் இதுவரை பார்க்கவில்லை அப்படின்னு பகவான் வந்து ஒரு சாதகருக்கு எழுதுகிற கடிதத்தில் எழுதுகிறார். சோ அப்போ சரணாகதம்னா என்ன? நம்ம கிட்ட இருக்க பொன் பொருளை கொடுக்கறதா? இல்ல, இதுக்கு அடுத்த பத்தியில அது வருது. என்ன சரணாகதம்னா என்ன, எதையெல்லாம் வந்து அன்னை கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது பின்னாடி அடுத்ததுல வருது. இப்போ இந்த பேராக்கு வருவோம். சரண்டர் இஸ் த டெசிஷன் டேக்கன். இதுதான் நாம எடுத்த முடிவு. என்ன முடிவு? ஹேண்ட் ஓவர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு முற்றிலுமாக கொடுத்து விடுவது அப்படின்ற பொறுப்பை, அந்த வாழ்வின் பொறுப்பை கொடுத்து விடுவது. அது மாதிரியான ஒரு தீர்மானம் எடுத்தால்தான் அதற்கு பெயர் சரணாகதி. விதவுட் திஸ் டெசிஷன், இந்த தீர்மானத்தை செய்யாமல் எதுவுமே இங்கு சாத்தியமில்லை. இஃப் யூ டூ நாட் சரண்டர், நீ சரணாகதம் செய்யவில்லை என்றால் த யோகா இஸ் என்டையர்லி அவுட் ஆஃப் த கொஸ்டின். யோகம் செய்வது என்பது ஒரு இயலாத காரியம். எவ்ரிதிங் எல்ஸ் கம்ஸ் நேச்சுரலி ஆஃப்டர் இட். சரணாகதத்திற்கு பின்னால் தான் எல்லாம் ஒவ்வொன்றாக வருகிறது. ஃபார் த ஹோல் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சரண்டர். இந்த முழு நடைமுறையும் சரணாகதத்துடன் தான் தொடங்குகிறது. யூ கேன் சரண்டர் எய்தர் த்ரூ நாலேஜ். எப்படியெல்லாம் சரணாகதம் செய்யலாம்? அடுத்த வரியில, உன்னுடைய அறிவின் மூலமாகவோ இல்லாட்டி பக்தியின் மூலமாகவோ நீ வந்து சரணாகதம் செய்யலாம். யூ கேன் சரண்டர் எய்தர் த்ரூ நாலேஜ் ஆர் த்ரூ டிவோஷன். யூ மே ஹாவ் அ ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் தட் த டிவைன் அலோன் இஸ் த ட்ரூத். நமக்குள்ள ஒரு தீர்மானமான, ஒரு வலிமையான ஒரு இன்ட்யூஷன் வரும், ஒரு உள்ளுணர்வு வரும். இறைவன் மட்டுமே உண்மை, அவன் மட்டுமே சத்தியம், வேற எதுவும் இல்லை. அண்ட் லூமினஸ் கன்விக்ஷன் தட் விதவுட் த டிவைன் யூ கேனாட் மேனேஜ். அதாவது இந்த ஒரு மாறாத இந்த நம்பிக்கை, அது ரெண்டுமே, இறைவன் மட்டுமே வேண்டும், அவன் தான் சத்தியம் அப்படின்ற விஷயமும் மாறாத நம்பிக்கையும், தட் விதவுட் த டிவைன், இறைவன் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இது நம்மளுடைய இந்தியாவில் பலரை நமக்கு தெரியும். மீராபாய், ஆண்டாள் போன்றவர்கள் எல்லாம் இறைவன் மட்டுமே எனக்கு வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க நம்ம நிறைய இது மாதிரி பக்தர்களையும் இதையும் பார்த்திருக்கோம் நம்ம. சோ இது உங்களுக்கு புரியாதது இல்லை. ஆர் யூ மே ஹாவ் அ ஸ்பான்டேனியஸ் ஃபீலிங், இல்லாட்டி இயல்பாகவே உனக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கணும். தட் திஸ் லைன் இஸ் த ஒன்லி வே ஆஃப் பீயிங் ஹாப்பி. இது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், வேற எதுவும் இல்லை. இறைவனை கண்டறிவது, இறைவனோடவே ஐக்கியமாவது, அவனை கண்டுபிடிப்பது, இது ஒன்றுதான் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு உணர்வு இருக்கணும். எ ஸ்ட்ராங் சைக்கிக் டிசையர். இது அழகா சொல்றாங்க. இது வந்து வைட்டல் டிசையர் இல்லை, இது சைக்கிக் டிசையர். நம்மளுடைய உணர்ச்சி வேக ஆசைகள் இல்லை, ஆனா இது வந்து ஒரு சைத்திய ஆசை. அது எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்காது. டு பிலாங் எக்ஸ்க்ளூசிவ்லி டு த டிவைன். நான் இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானவன் அப்படின்ற ஒரு தீர்மானமான ஒரு சைத்திய ஆசை. ஐ டு நாட் பிலாங் டு மை செல்ஃப். நான் எனக்கானவன் அல்ல. யூ சே அண்ட் கிவ் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் பீயிங் டு த ட்ரூத். அந்த சத்தியத்தின் கைகளில் உன்னை ஒப்படைத்து விடுவது, அந்த பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விடுவது. தென் கம்ஸ் செல்ஃப் ஆஃபரிங். இதுக்கப்புறம் தான் தன்னையே அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது வருது. ஹியர் ஐ ஆம் எ கிரீச்சர் ஆஃப் வேரியஸ் குவாலிட்டிஸ். நான் ஏதோ ஒரு ஜீவன், இதோ இருக்கேன் பாரு, வேற வேற குவாலிட்டிஸ், நல்லது கெட்டது, இருள் ஒளி எல்லாமே கலந்த ஒரு கலவையாக நான் இதோ இங்க இருக்கிறேன். ஐ ஆஃபர் மை செல்ஃப். நான் என்னையே கொடுத்து விடுகிறேன், உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். டேக் மீ அப் வித் ஆல் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என்கிட்ட இருக்க இந்த உயர்வான விஷயங்கள், தாழ்வான விஷயங்கள், நல்லது கெட்டது, இதோட சேர்த்து என்னை எடுத்துக்கொள். கான்ஃபிளிக்டிங் இம்பல்சஸ் அண்ட் டெண்டன்சிஸ், டூ வாட் எவர் யூ லைக் வித் மீ. ஸோ இந்த முரண்பாடான தூண்டுதல்கள் இல்லாட்டி மனப்பாவங்கள் என்னெல்லாமோ என்கிட்ட இருக்கு, நீ இதை வச்சுட்டு என்ன செய்யணுமோ செய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் தன்னை முற்றிலுமாக கொடுத்து விடுவது. இந்த பேசேஜுக்கு தொடர்ந்து
இது அன்னை சொல்லிட்டே போறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால அதை நான் வாசிக்கிறேன். இந்த பேசேஜ் வந்து மதர் கலெக்டிவ் ஒர்க்ஸ் வால்யூம் 3ல தான் வருது, பக்கம் 146-47. In the course of your self-offering, you start unifying your being around what has taken the first decision, the central psychic will. முதல்ல எடுத்த உடனே சொல்லிடுவோம், எல்லா இன்னொரு இடத்துல அன்னை சொல்லுவாங்க, எல்லா பெரிய விஷயங்களையும் மாத்திடலாம், உங்ககிட்ட இருக்கிற பெரிய விஷயங்களை எல்லாம். ஆனா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுவது என்பது மிகவும் கடினமான காரியம் அப்படின்னு அன்னை சொல்லுவாங்க. அததான் இங்க வந்து பின்னாடி இதுல சொல்லிட்டே வராங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் ஆஃபரிங், நீ உன்னையே அர்ப்பணம் செய்யும் பொழுது, யூ ஸ்டார்ட் யூனிஃபைங் யுவர் பீயிங் அரவுண்ட் வாட் ஹாஸ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் டெசிஷன். நீ முதலில் எதை தீர்மானம் செய்தாயோ அதை சுற்றி உன்னுடைய ஜீவனை ஒருங்கிணைத்து கொண்டே வருவாய். த சென்ட்ரல் சைக்கிக் வில், அதாவது அந்த சைத்திய தீர்மானம், அந்த உறுதி, அந்த உறுதிப்பாட்டை நோக்கியே உன்னுடைய ஜீவனை நீ வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வருவாய். ஏன் அப்படி சேர்க்கணும்? All the jarring elements of your nature have to be harmonized. உனக்குள்ள இருக்கிற பல அந்த கூறுகள், அது வந்து ஒண்ணுக்கொண்ணு ஒரு உராய்ஞ்சு அதை வந்து ஒண்ணு முடியும்னு சொல்லும், ஒண்ணு முடியாதுன்னு சொல்லும், நீ செய்யறது சரின்னு சொல்லும், தப்புன்னு சொல்லும். இதை எல்லாத்தையும் ஒரு சுமூகத்திற்கு கொண்டு வந்து, நேச்சர் ஹாவ் டு பி ஹார்மனைஸ்ட், அதை ஒரு இசைவிற்கு கொண்டு வந்து, they have to be taken up one after the another and unified with the central being. இது ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு அந்த மைய ஜீவனுடன் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. You may offer yourself to the divine with a spontaneous movement. ஒரு இயல்பான இயக்கத்தின் மூலமாக உன்னை நீயே நீ இறைவனுக்கு அர்ப்பணித்து விடலாம். ஆனால் but it is not possible to give yourself effectively without this unification. ஆனா இது எப்போ ரொம்ப ஒரு நல்ல விதமாக இது அமையும் அப்படின்னு சொன்னாக்க, உன்னுடைய இந்த எல்லா ஜீவனையும் ஒருங்கிணைக்கும் பொழுதுதான் இது வந்து ஒரு முழுமை அடையும். The more you are unified, இன்னும் அதிகமாக நீ ஒருங்கிணைக்கும் பொழுது, the more you are able to realize self giving. அப்பதான் நீ வந்து இன்னும் நம்ம அதிகமா நம்மளை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சுய அர்ப்பணம், அப்பதான் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை உணர ஆரம்பிப்பாய். And once the self giving is complete, இது மாதிரி சுய அர்ப்பணம் முழுமையடையும் போது consecration follows. அப்பொழுது சமர்ப்பணம் அது தொடர்கிறது. It is the crown of the whole process of realization, the last step of the gradation, after which there is no more trouble. இது மாதிரி தன்னையே சுய அர்ப்பணம் செய்யும் பொழுது அதுதான் இந்த நடைமுறையின் உச்சக்கட்டம், இதுதான் இறுதி படி. இந்த படிநிலையில் கடைசி படி அதுதான். இதற்கப்புறம் எந்த தொல்லையும் இல்லை, அண்ட் எவ்ரி திங் ரன்ஸ் ஸ்மூத்லி. அதுக்கப்புறம் அனைத்தும் வந்து மிகவும் சுமூகமாக போகும், ஈஸியாக. பட் யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் தட் யூ cannot become integrally consecrated at once. ஆனா நீ ஒண்ணு மறக்க கூடாது, உடனடியா இந்த அர்ப்பணம் சமர்ப்பணம்ங்கிறத முழுமையான பூரணமான சமர்ப்பணத்தை செய்துவிட முடியாது. You are often deluded into such a belief when for a day or two you have a strong movement of a particular kind. ஒரு சில நாள் வந்து இது ரொம்ப தீவிரமானதாக இருக்கும். You are led to hope that everything else will automatically follow in its wake. இதை தொடர்ந்து எல்லாம் வந்து தன்னைத்தானே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் but in fact, if you become the least bit self-complacent, you retard your own advance. ஒரு லேசான ஒரு இது வந்தது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சுய தற்பெருமையோ ஏதோ வந்ததுன்னா உன்னுடைய முன்னேற்றத்தை உடனடியாக நீ வந்து தடுத்து விடுகிறாய். For your being is full of innumerable tendencies at war with one another. ஏன்னா நமக்குள்ள எப்பயுமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய போராட்டம் எப்பொழுதுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ், நமக்குள்ளே பல்வேறு ஆளுமைகள் இருக்கின்றன. இது ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டு கொண்டே இருக்கும். இவை எல்லாற்றையும் ஒன்று சேர்த்து நம்முடைய அந்த சைத்திய விருப்பத்துக்கு இணையாக அது கொண்டு போவதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சவால். அது when one of them gives itself to the divine, ஒரு என்ன செய்யும், ஒரு பாகம் ஓகே நான் இறைவனுக்கு என்னை முற்றிலுமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும்.
The others come up and refuse their allegiance. மற்றொன்று இல்ல இல்ல இதெல்லாம் முடியாது. We have not given ourselves. நான் என்ன கொடுக்கல அப்படின்னு இன்னொரு ஒரு பகுதி சொல்லும். They cry and start clamoring for their independence and expression. அது தன்னுடைய ஒரு சுதந்திரத்திற்காக தன்னுடைய வெளிப்பாட்டுக்காக அது ரெடியா காத்துட்டு இருக்கும். Then you bid them be quiet and show them the truth. அப்ப நாம என்ன செய்யணும்? அதை அமைதிப்படுத்தி அந்த சத்தியம் என்ன, நாம் எதற்காக இதை நோக்கி செல்கிறோம் என்று அதற்கு காட்ட வேண்டும். Patiently you have to go round your whole being. உன்னுடைய ஜீவன் முழுவதற்கும் நீ ரொம்ப பொறுமையாக நீ இதை செய்து கொள்ள வேண்டும். Exploring each nook and corner. நம்முடைய ஜீவனில் இருக்கும் ஒவ்வொரு சிறு பகுதிகளையும் மூலைகளையும் எதெல்லாம் அந்த சட்டத்திற்கு கீழ்ப்பட மறுக்கிறதோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு which are waiting for their psychological moment to come up. அது எப்படா வெளியே வரலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். And it is only when you have made the entire round of your mental, vital and physical nature, நம்முடைய மனம், பிராணன், உடல் ரீதியான எல்லா முழு விஷயத்தையும் நாம் கண்டறியும் பொழுது persuaded everything to give itself to the divine. இதை அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடு என்று சொல்லும் பொழுது and thus achieved an absolute unified consecration that you put an end to your difficulties. அப்பொழுது நம்மளுடைய அந்த சமர்ப்பணம் எல்லாம் ஒருங்கிணைந்து முற்றிலுமாக ஆகும் பொழுது நம்முடைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு முடிவு வருகிறது. Then indeed yours is a glorious walk towards transformation, for you no longer go from darkness to knowledge but from knowledge to knowledge. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நீ இருளிலிருந்து ஒளிக்கு போக மாட்டாய். அறிவிலிருந்து ஒரு ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு, ஒளியிலிருந்து ஒளிக்கு, மகிழ்ச்சியிலிருந்து இன்னொரு மகிழ்ச்சிக்கு நீ போவாய். The complete consecration is undoubtedly not an easy matter. இந்த முற்றிலுமான சமர்ப்பணம் அப்படிங்கிறது இது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. And it might take an almost indefinitely long time. இதை செய்வதற்கு அதிக காலம் ஆகலாம். எவ்வளவு காலம் ஆகும் தெரியாது. If you had to do it all by yourself, நீ உன்னாலேயே இதெல்லாம் செய்யற அப்படின்னு சொன்னா இதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்பது தெரியாது. By your own independent effort, உன்னுடைய தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக இதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பது தெரியாது. ஆனால் when the divine's grace is with you, இறைவனுடைய பேரருள் உன்னுடன் இருக்கும் பொழுது it is not exactly like that. அது அவ்வாறு இருக்க வாய்ப்பே இல்லை. With a little push from the divine, now and then, இறைவனிடமிருந்து லேசாக ஒரு உந்துதல் வரும் பொழுது a little push in this direction, and in that the work becomes comparatively easy. இந்த திசையில் இதை நகர்த்தப்படும் பொழுது இறைவனால், இறைவனின் அருளால், பேரருளால் இது செய்யப்படும் பொழுது அது மிகவும் சுலபமாக ஆகிறது. Of course, the length of time depends on each individual. அதே சமயம் அண்ணன் என்ன சொல்றாரு, அந்த எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறது அந்த தனிப்பட்ட நபரை பொறுத்தது. But it can be very much shortened if you make a really firm resolve. ஆனா அந்த காலம் குறுகியதாக ஆக்கப்படும். எப்பொழுது அப்படின்னாக்கா, நீ உன்னுடைய அந்த தீர்மானத்தில் மிகவும் திடமாக இருக்கும் பொழுது அது ஈஸியாகும். Resolution is the one thing required. நீ தீர்மானம் செய்ய வேண்டியது அது மட்டுமே முக்கியமானது. Resolution is the master key அப்படின்னு அன்னை முடிக்கிறாங்க. அடுத்தது யாராவது வாசிக்குமா? நான் படிக்கட்டுமாமா? படிங்க. True surrender enlarges you. By surrender we mean a spontaneous self-giving, a giving of all yourself to the divine, to a greater consciousness of which you are a part. Surrender will not diminish, but increase. It will not lessen or weaken or destroy your personality. It will fortify and aggrandize it. Surrender means a free total giving with all the delight of the giving. There is no sense of sacrifice in it. If you have the slightest feeling that you are making a sacrifice, then it is no longer surrender. For it means that you resolve yourself or that you are trying to give
with grudging or with pain and effort, and have not the joy of the gift, perhaps not even the feeling that you are giving. When you do anything with a sense of a compression of your being, be sure that you are doing it in the wrong way. True surrender enlarges you. It increases your capacity. It gives you a greater measure in quality and in quantity, which you could not have had by yourself. This new greater measure of quality and quantity is different from anything you could attain before. You enter into another world, into a wideness which you could not have entered if you did not surrender. It is as when a drop of water falls into the sea. If it still kept there is separate identity, it would remain a little drop of water and nothing more. A little drop crushed by all the immensity around because it has not surrendered. But surrendering, it unites with the sea and participates in the nature and power and vastness of the whole sea. Thank you. Thanks, Ma. இப்போ இந்த பேசேஜ் வந்து மதர் கலெக்டிவ் ஒர்க்ஸ் வால்யூம் 4 நினைக்கிறேன், பேஜ் 114. ஸோ இதுல வந்து இது ஒரு கேள்விக்கு ஆன பதில் அன்னை சொல்றாங்க. அந்த கேள்வி என்னன்னா, இஸ் நாட் சரண்டர் த சேம் அஸ் சாக்ரிஃபைஸ்? அதாவது தியாகமும் சரணாகதியும் ஒன்றா அப்படின்றதுதான் கேள்வி. In our yoga, there is no room for sacrifice. நம்முடைய யோகத்தில் தியாகம் என்பதற்கு எந்த இதுவும் இல்லை. பட் everything depends on the meaning you put on the word. ஆனா இந்த வார்த்தையில நீ என்ன அர்த்தத்தை வைக்கிறையோ அதை பொறுத்தது. In its pure sense, it means a consecrated giving, a making sacred to the divine. இறைவனுக்கு ரொம்ப ஒரு சமர்ப்பணமாக ஒரு சந்தோஷத்தோட கொடுக்கிறது. அது வந்து தியாகம் இல்லை. தியாகம்னாக்கா அதுல வந்து ஒரு சின்ன சோகம் இருக்கும் எப்பயுமே, அது இல்லை இங்க. பட் இன் த சிக்னிபிகன்ஸ் தட் இட் நவ் பேர்ஸ் சாக்ரிஃபைஸ் சம்திங் தட் ஒர்க்ஸ் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஒரு ஏதோ ஒரு அழிவுக்கான ஒரு செயலாக இருக்கிறது தியாகம் அப்படிங்கிறது. பல இதுல எல்லாம் போர்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். இட் கேரிஸ் அபவுட் இட் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் நெகேஷன். திஸ் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் நாட் ஃபுல்ஃபில்மெண்ட். இது வந்து ஒரு பூரணத்துவத்திற்கான தியாகம் அல்ல. இட் இஸ் அ டெப்ரிவேஷன், எ செல்ஃப் இம்மோலேஷன். இட் இஸ் யுவர் பாசிபிலிட்டிஸ் தட் யூ சாக்ரிஃபைஸ், the possibilities and realizations of your personality from the most material to the highest spiritual range. அதாவது சாதாரண விஷயத்துல இருந்து உயர்ந்த ஆன்மீக விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆளுமை மொத்தத்தையும் வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவது அது வந்து சாக்ரிஃபைஸ் ஆகாது. சாக்ரிஃபைசஸ் டிமினிஷஸ் யுவர் பீயிங். அந்த தியாகம் என்பது உன்னுடைய ஜீவனை குறைத்து விடுகிறது. If physically you sacrifice your life, your body, you give up all your possibilities on the material plane. நீ உன்னுடைய உடலை நீ இது போல தியாகம் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தூல தளத்தில் இருக்கும் அனைத்து சாத்திய கூறுகளையும் நீ இழந்து விடுகிறாய் அப்படிங்கிறாங்க. You have done with the achievements of your earthly existence. இந்த தூள இருப்பிற்காக அதை ஏதோ அச்சீவ் பண்றதுக்காக அதுல ஏதோ ஒரு சாதிப்பதற்காக நீ வந்து இதை செய்யற மாதிரி ஆயிடுது. In the same way, you can morally sacrifice your life. இதே போலதான் morally sacrifice your life. உன்னுடைய வாழ்வை இதற்காகவும் நீ அர்ப்பணிக்கலாம். You give up the amplitude and free fulfillment of your inner existence. There is always in this idea of self-immolation a sense of forcing, a construction, and imposed self-denial. This is an ideal that does not give room for the soul's deeper and larger spontaneities. இது எதுவுமே நம்மளுடைய ஆன்மாவின் ஆழ்ந்த அல்லது அதனுடைய ஒரு பரந்த ஒரு இயல்பாக கொடுக்கும் அந்த தன்மைக்கு ஈடாக இது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உண்மையான சரணாகதினா அது என்ன செய்யும்? இது தியாகம் போன்று இது சுருங்கி போவதல்ல. உண்மையான சரணாகதி என்று சொன்னால் a spontaneous self giving. அதை வந்து ஒரு இயல்பாகவே தன்னை அழித்து விடுவது. இதனால என்ன வரும்?
நல்லது வருமா கெட்டது வருமா இதெல்லாம் கிடைக்குமா அதெல்லாம் எதுவும் பாக்குறது இல்ல. அப்படியே இயல்பா அதை கொடுத்துடுறது. A giving of all yourself to the divine. ஆல் யுவர் செல்ஃப்னா நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும், இதற்கு முந்தின பேரால பார்த்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது, நான் இதுதான், நான் இது மாதிரியான ஒரு ஜீவராசி, என்கிட்ட இருக்க நல்லது கெட்டதோட என்னை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத இதை உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். A giving of all yourself to the divine, to a greater consciousness. ஒரு உயர் உணர்விற்கு அதை அர்ப்பணித்து விடுவது. Of which you are a part. நாமும் அதனுடைய ஒரு பகுதி தான். அந்த உயர்ந்த உணர்விற்கு நம்மை நாமே அதை அழுத்தி விடுவது. சரண்டர் வில் நாட் டிமினிஷ். சரணாகதி எப்பொழுதுமே ஒரு ஜீவனை குறுக்குவதில்லை, பட் இன்க்ரீஸ். அது விரிவடைந்து கொண்டே செல்லும், அதிகமாகிக் கொண்டே செல்லும். இட் வில் நாட் லெசன் ஆர் வீக்கன் ஆர் டெஸ்ட்ராய் யுவர் பர்சனாலிட்டி. அது உன்னுடைய தனித்துவத்தை என்ன செய்யும், உன்னுடைய ஆளுமையை இன்னும் பலவீனப்படுத்துவதோ அழித்து விடுவதோ குறைப்பதோ செய்யாது. மாறாக அதை பலப்படுத்தும், அதை அதிகமாக்கி கொண்டே செல்லும். உண்மையான சரணாகதி அப்படின்னாக்க நம்முடைய பர்சனாலிட்டி என்ன செய்யும், அது அதிகமாகி கொண்டுதான் போகும். சரண்டர் மீன்ஸ் எ ஃப்ரீ டோட்டல் கிவிங் வித் ஆல் த டிலைட் ஆஃப் த கிவிங். இதுதான் இங்க முக்கியமானது, நாம கவனிக்க வேண்டியது. அந்த அர்ப்பணம் கொடுப்பதற்கான அந்த சந்தோஷத்திற்காகவே கொடுப்பது. அன்னைக்கிட்ட முதல்ல எல்லாம் நீங்க பார்க்கும்போது அன்னையினுடைய அந்த தரிசன அந்த புகைப்படங்களை பார்த்தனாக்கா அன்னை புடவை கட்டிட்டு இருப்பாங்க. அந்த எப்பயுமே பாண்டிச்சேரி வெயில் உங்க எல்லாருக்குமே தெரியும், வெயில் தாங்க முடியாது. அதுவும் அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கனமான புடவைகளை அன்னை அணிந்திருப்பார். ஏன்னு சொன்னா அதுல அழகழகான சித்திரங்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். அதை அன்னைக்கு அன்பளிப்பாக ஒரு சாதகர்களிடமிருந்து வந்த பரிசு அது. அதனால அதை அன்னை அணிந்திருப்பாரு. ஒரு தடவை ஒரு சாதகர் கேட்டாரு, இவ்வளவு வெயில் அடிக்குதே, நீங்க இவ்வளவு கனகனமான புடவைகளை நீங்க கட்டிட்டு இருக்கீங்களே, கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அன்னை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் இத கனம் இல்ல இதெல்லாம் பார்க்கல, எனக்கு கஷ்டமெல்லாம் நான் பார்க்கல, அந்த சாதகர்களுடைய அன்பை மட்டுமே பார்க்கிறேன் என்று சொன்னார். அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்த ஒரு நிலை இல்லையா. இங்க சரண்டர் மீன்ஸ் எ ஃப்ரீ டோட்டல் கிவிங். அதுவும் எப்படி சொல்றாரு, ஃப்ரீ டோட்டல் கிவிங், முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்துடுறது. ஆனா எதுக்காக, டிலைட் ஆஃப் த கிவிங், அந்த கொடுக்கும் ஆனந்தத்திற்காகவே கொடுப்பது. there is no sense of sacrifice in it. இதுல தியாகம் என்ற ஒரு இதுக்கே இடமே இல்லை. if you have the slightest feeling that you are making a sacrifice, உனக்கு மிக மிக லேசான ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கூட, நான் தியாகம் செய்கிறேன், அன்னைக்காக நான் இதை தியாகம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு லேசான ஒரு ஃபீலிங் வந்தா கூட, then it is no longer surrender. அதற்கு பின்னால் அது சரணாகதி என்பதற்கு அர்த்தமே இல்லை. for it means that you reserve yourself, or that you are trying to give with grudging or with pain and effort. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இதோட நீ கொடுக்குற, ஒரு கிரட்ஜிங்கோட, ஒரு முணுமுணுத்தலோட, ஒரு கஷ்டத்தோட, இல்லாட்டி ஒரு முயற்சியோட இதை நீ கொடுக்குற. உண்மையாவே நீ கொடுக்குற ஆனந்தத்திற்காகவே இதை நீ கொடுக்கல. and have not the joy of the gift. so அந்த ஒரு ஆனந்தம் அப்படின்ற ஒரு இது பரிசுக்காக நீ கொடுக்கல. perhaps not even the feeling that you are giving. அதாவது கொடுக்குறோம் அப்படின்ற அந்த ஃபீலிங் கூட உனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. when you do anything with the sense of a compression of your being, உன்னுடைய ஜீவன்ல இருந்து ஒரு அழுத்தத்தோட ஒரு விஷயத்த நீ செஞ்சியானாக்கா, be sure that you are doing it in the wrong way. நீ நிச்சயமா சொல்லலாம், நீ இத ஒரு தப்பான முறையில தான் நீ செய்யற. true surrender enlarges you. உண்மையான சரணாகதம் உன்னை விரிவுபடுத்தி கொண்டு செல்லும். it increases your capacity. உன்னுடைய திறனை இது அதிகரிக்கும். it gives you a greater measure in quality and in quantity which you could not have had by yourself. அதாவது நம்மிடம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு திறனும் அதனுடைய
என்ன சொல்றது, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தரமும் அதனுடைய அளவும் முன்னை காட்டிலும் இது அதிகமாக இருக்கும். This new greater measure of quality and quantity is different from anything you could attain before. நம்மால் இது எட்ட முடியாத அளவை விட இது வித்தியாசமானதாக இருக்கும். நம்மால இதை செய்ய முடியாது. இப்போ ஆரோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆரோவில் அவ்வளோ தூரம் இந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளுடைய எல்லா அந்த சைத்திய அந்த குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த பண்புகளை அது அதிகப்படுத்தி கொண்டே போகுது. எல்லா ஸ்கில்ஸும் இங்க வரும்போது எனக்கெல்லாம் ஒண்ணு கூட தெரியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏதோ வேலை செஞ்சேன், ஏதோ ஒண்ணு படிச்சிருந்தேன், அவ்வளவுதான். ஆனால் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, அந்த பன்முகத்தன்மை, இது எல்லாம் இங்க ஆரோவில் தான் என்னுடைய களமாக இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப நன்றியோட நான் இங்க சொல்றேன். யூ என்டர் இன்டு அனதர் வேர்ல்டு. நிஜமாவே இப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஏதோ வேற ஒரு உலகத்திற்கு போய்விட்டது போல. இன்டு எ வைட்னஸ் விச் யூ குட் நாட் ஹாவ் என்டர்ட் இஃப் யூ டிட் நாட் சரண்டர். நான் சரணாகதம் செய்யவில்லை என்றால் இது போன்ற ஒரு பரந்த தன்மைக்கு என்னால் போயிருக்க முடியாது. இது எல்லாம் முழுவதும் சத்தியம். அன்னை சொன்ன இந்த வார்த்தைகள் அத்தனையும் இங்க ஆரோவில் இங்க ஒரு 16 வருட காலம் இங்க இந்த பல பேருடன் பணி செய்யும் இந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது எவ்வளவு தூரம் நம்மளுடைய கெப்பாசிட்டியே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த வேலை செய்யும் போது இட் என்லார்ஜஸ், பிகாஸ் த ட்ரூ சரண்டர் என்லார்ஜஸ் யுவர் பர்சனாலிட்டி. இட் இஸ் அஸ் வென் a drop of water, ஒரு துளி தண்ணீர் கடலில் விழும் பொழுது அது கடலில் போய் கலக்கவில்லை என்றால், அது தனித்தே நின்றால் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இட் would remain a little drop of water and nothing more. அது அந்த தனிப்பட்ட ஒரு சிறு துளியாகவே இருக்கும். a little drop crushed by all the immensity around. சுத்தி இருக்கும் எல்லாத்தினாலையும் அது அப்படியே நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பிகாஸ் இட் வாஸ் நாட் சரண்டர்ட். ஏன்னாக்கா அது தன்னை சரணாகதம் செய்யவில்லை. பட் சரண்டரிங் இட் யுனைட்ஸ் வித் த சீ. ஆனா ஒன்ஸ் இந்த சரணாகதம் என்று ஏற்படும் பொழுது அது அந்த கடலோடு இரண்டர கலந்து விடுகிறது. அந்த கடலின் இயல்பும் அதனுடைய சக்தியும் அதனுடைய அந்த பரந்த தன்மையும் அந்த முற்றிலுமாக இந்த சிறு துளிக்கும் வந்து விடுகிறது. நாமும் இந்த சிறு துளி போல இருக்க, சிறு துளி கடலில் கலப்பதை போல முயற்சி செய்யலாம். அடுத்தது யாராவது வாசிங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரண்டர். வாசிக்கட்டுமா மேடம்? வாசிங்கம்மா. The most important surrender is the surrender of your character, your way of being, so that it may change. If you do not surrender your very own nature, never will this nature change. It is this that is most important. You have certain ways of understanding, certain ways of reacting, certain ways of feeling, almost certain ways of progressing, and above all, a special way of looking at life and expecting from it certain things. Well, it is this you must surrender. That is, if you truly want to receive the divine light and transform yourself, it is your whole way of being you must offer. Offer by opening it, making it as receptive as possible, so that the divine consciousness which sees how you ought to be, may act directly and change all these movements into movements more true, more in keeping with your real truth. This is infinitely more important than surrendering what one does. ஓகேம்மா, ஓகே. இந்த முக்கியமான சரணாகதியில் முக்கியமானது என்னது? மிக முக்கியமானது என்னது? சரணாகதம் உன்னுடைய மொத்த ஜீவனையும் சரணாகதம் செய்வது அப்படின்னு எல்லாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அது என்னது? முழுவதுமாக நம்மை சமர்ப்பணம் செய்வது அப்படின்னாக்க, சரணாகதம் செய்வதுன்னா என்ன அப்படிங்கிறத இந்த பத்தியில அன்னை சொல்றாங்க. The most important surrender is the surrender of your character.
நம்முடைய அந்த இயல்பை, இயற்கையை முற்றிலுமாக சரணாகதி செய்வது. அப்பதானே அது மாற முடியும். அப்பதானே அந்த திருவுருமாற்றம் என்பது நிகழ முடியும். அதனால முக்கியமானது, இந்த சரணாகதியில முக்கியமானது நம்முடைய கேரக்டர். அதை சரணாகதி செய்வது. யுவர் வே ஆஃப் பீயிங், நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதை மாற்றுவது. சோ தட் இட் மே சேஞ்ச். அப்பதான் அது மாற முடியும். அதை செய்யாம எப்படி நம்மால மாற முடியும்? அந்த சரணாகதிக்கு அர்த்தமே இல்லை. இஃப் யூ டு நாட் சரண்டர் யுவர் ஓன் வெரி ஓன் நேச்சர், நெவர் வில் திஸ் நேச்சர் சேஞ்ச். அப்ப நம்மளுடைய இயல்பு மாறாது. அப்ப எப்படி இந்த புவி வாழ்வு இறை வாழ்வாக ஆகும்? இதை செய்யும் போதுதான் அது அடையும் இல்லையா? இட் இஸ் திஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் இங்க மிக மிக முக்கியமானது. யூ ஹவ் சர்டன் வேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும். சர்டன் வேஸ் ஆஃப் ரியாக்டிங். சில மாதிரியா நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எதிர்வினை செய்வோம். சர்டன் வேஸ் ஆஃப் ஃபீலிங். ஒரு விதமான, நமக்குன்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான உணர்வு இருக்கும். ஆல்மோஸ்ட் சர்டன் வேஸ் ஆஃப் ப்ரோக்ரஸிங். ஒரு குறிப்பிட்ட வகையில தான், ஒரு வழியில தான் முன்னேறுவோம். அண்ட் அபவ் ஆல் a special way of looking at life and expecting from it certain things. So வாழ்க்கையை நாம் எப்படி நம்முடைய எந்த கோணத்திலேயே நாம பார்ப்போம். அதனிடமிருந்து ஏதோ சில விஷயங்களை நாம் எதிர்பார்ப்போம். இட் இஸ் திஸ் யூ மஸ்ட் சரண்டர். இதை எல்லாத்தையும் தான் நாம சரணாகதி செய்ய வேண்டும். தட் இஸ், இஃப் யூ ட்ரூலி வாண்ட் டு ரிசீவ் த டிவைன் லைட், இறைவனுடைய அந்த ஒளியை நீ பெற வேண்டுமானால், உண்மையாகவே நீ அதை விரும்பினால், அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப், உன்னை மாற்ற வேண்டும் என்று நீ விரும்பினால், இட் இஸ் யுவர் ஹோல் வே ஆஃப் பீயிங் யூ மஸ்ட் ஆஃபர். ஸோ நம்முடைய இந்த வழிகள், எல்லா முறைகள், இது எல்லாத்தையும் சரணாகதம் செய்ய வேண்டும். ஆஃபர் பை ஓப்பனிங் இட். அதை நமக்குள்ளேயே இப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதை முற்றிலுமாக அதை திறந்து அதை இறைவனுக்கு அர்ப்பணமாக, அன்னைக்கு அர்ப்பணமாக செய்யும் பொழுது, மேக்கிங் இட் as receptive as possible, so that the divine consciousness which sees how you ought to be, நீ அது மாதிரி செய்யும் பொழுது, இன்னும் ஏற்பு திறனுடன் இருக்கும் பொழுது, அந்த இறை உணர்விற்கு அது என்ன செய்யும்? நீ எப்படி இருக்க வேண்டும், எந்த திசையில் நீ செல்ல வேண்டும், எதையெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத அதுதான் அறியும். அது ஒன்று மட்டுமே, அந்த இறை உணர்வு, இறை பேருணர்வு மட்டுமே அதை அறியும். மோர் இன் கீப்பிங் வித் யுவர் ரியல் ட்ரூத், உன்னுடைய ஜீவனின் அந்த உண்மை என்னவோ அதற்கு தகுந்தபடி அது எல்லாவற்றையும் மாற்றும். திஸ் இஸ் இன்ஃபினிட்லி மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சரண்டரிங் வாட் ஒன் டஸ். இது ரொம்ப முக்கியமானது. நாம என்ன செய்வோம்? நம்முடைய வேலைகளை மட்டுமே சரணாகதி செய்வது, இல்லாட்டி அதை சமர்ப்பணம் செய்வது அப்படின்னே வச்சிருக்கோம். அது ஒரு அன்னை ஒரு ரோஸ் ஃப்ளவருக்கு டீடைல்டு சரண்டர்னே ஒரு அது என்ன சொல்றது, ஒரு பேல் கலரா இருக்கும் அந்த ரோஜா மலர். அதுக்கு டீடைல்டு சரண்டர்னே சொல்லியிருப்பாங்க. அது அவ்வளோ நுணுக்கமாக சரணாகதம் செய்யக்கூடிய ஒரு மலராக அதை பார்க்கிறார் அன்னை. அப்படிதான் நம்மளுடைய சரணாகதம் கூட இருக்கணும் இல்லையா? அடுத்த பாரா யாராவது வாசிங்க. வாசிங்கம்மா பாக்யலட்சுமி. நன்றிங்கம்மா. It is not what one does. What one does is very important. That is evident. That is the most important thing. But what one is, whatever the activity, it is not quite the way of doing it, but the state of consciousness in which it is done. That is important. You may work, do disinterested, thank you, ma. Disinterested work without any idea of personal profit, work for the joy of working. But if you are not at the same time ready to leave this work, to change the work or change the way of working, if you cling to your own way of working, your surrender is not complete. You must come to a point when everything is done, because you feel within very clearly, in a more and more
imperious way, that it is this which must be done and in this particular way, and that you do it only because of that. You do not do it because of any habit, attachment, or preference, nor even any conception, even a preference for the idea that it is the best thing to do. Else, your surrender is not total. Thanks, ma. நன்றிங்கம்மா, நன்றிங்க. இந்த இதற்கு முன்னால படிச்ச அந்த பத்தியில கூட இதே போலதான் அது வந்து ஒரு கேள்விக்கான பதில். அது does not surrender consist in offering one's work like a good servant. ஒரு நல்ல வேலையாளை போல நாம வந்து நம்முடைய பணியை சரணம் செய்ய வேண்டுமா? அதுக்கு அன்னை பதில் சொல்றாங்க. அதை தொடர்ந்துதான் இந்த நாம படிச்ச இந்த பத்தியும் வருது. Work is a good discipline, but it is not this idea. It is not the idea of passive, unconscious, and almost involuntary submission. It is not that. It does not lie only in work. அது வேலையை மட்டுமே சார்ந்ததல்ல. It is not what one does. What one does is very important. That is evident. நாம் எதை செய்கிறோமோ அதுவும் முக்கியமானதுதான். That is the most important thing, what one is. சோ அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். நாம என்னவாக இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு நாம் செய்யும் வேலைதான் மிகவும் முக்கியமானது. வாட் எவர் தி ஆக்டிவிட்டி, செய்யப்படும் செயல் எதுவாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் குவைட் த வே ஆஃப் டூயிங் இட், பட் த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன் விச் இட் இஸ் டன். எந்த முறையில செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா என்ன மனப்பாங்கோடு என்ன உணர்வோடு நாம் செய்தோம் அதுதான் வந்து இதுல மிகவும் முக்கியமானது. You may work, do disinterested work without any idea of personal profit. நாம வந்து வேலை செய்ய முடியும், வேலை செய்யலாம். அப்புறம் இதனால என்ன சுய லாபம் இருக்கு இதெல்லாம் ஒன்னும் தெரியாம work for the joy of working. அந்த வேலை செய்யும் அந்த ஆனந்தத்திற்காகவே வேலை செய்வது. But if you are not at the same time ready to leave this work, அதே சமயம் அந்த வேலை மேல வந்து அந்த பற்று கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. இங்க ஆரோவில்ல கூட அதேதான். ஒரு வேலை வந்து நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஒரு ஆரோவில் வாசியாக இருப்பவர் இன்னைக்கு இந்த ரெண்டு வருஷம் ஒரு வேலை செய்யலாம், இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு வேலைக்கு போகலாம், அதுல இருந்து வேற ஒரு வேலைக்கு போகலாம். இதெல்லாம் ஆரோவில்ல வந்து சாத்தியமானது. சோ இது மாதிரி அந்த வேலையை துறப்பதற்கு கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். ரெடி டு லீவ் திஸ் ஒர்க், டு சேஞ்ச் த ஒர்க் ஆர் சேஞ்ச் த வே ஆஃப் ஒர்க்கிங். அந்த வேலையை மாற்றிக்கொள்வதற்கோ இல்லாட்டி அந்த எந்த முறையில் செய்கிறோமோ அதை மாற்றிக்கொள்வதற்கோ கூட நாம் தயாராக இருக்க வேண்டும். இஃப் யூ கிளிங் டு யுவர் ஓன் வே ஆஃப் ஒர்க்கிங், நீ எந்த முறையில செய்யறியோ அதையே நீ வந்து ஃபாலோ பண்ணாக்கா, அதையே நீ பின்பற்றினால், யுவர் சரண்டர் இஸ் நாட் கம்ப்ளீட். உன்னுடைய சரணாகதி முழுமையடையவில்லை. யூ மஸ்ட் கம் டு எ பாயிண்ட் வென் எவ்ரிதிங் இஸ் டன் பிகாஸ் யூ ஃபீல் வித்இன் வெரி கிளியர்லி. ஆனா நீ வந்து ஒரு கட்டத்திற்கு நீ வந்து விடுவாய். ஒவ்வொன்றும் செய்யப்படும் பொழுது உள்ளூர ஒரு உணர்வு வரும், இதை எப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது வெரி கிளியர்லி. அதுவும் மிகவும் தெளிவாக, இன்னும் மோர் அண்ட் மோர் இம்பீரியஸ் வே, மிகவும் தெளிந்த ஒரு வழியில் இன்னும் மேலும் மேலும் அதை நோக்கி செல்வாய். that it is this which must be done and in this particular way. So இந்த வகையில தான் நாம வந்து செய்யணும். And that you do it only because of that. நாம் அதை ஏன் செய்யறோம்னாக்கா, ஏன்னா அது அப்படிதான் செய்யப்பட வேண்டும், அதனாலதான் அப்படி செய்கிறோம். You do not do it because of any habit. இது வந்து ஒரு பழக்கத்தினால ஒரு இதனால செய்யறது இல்ல. அட்டாச்மெண்ட், எந்த பற்றுதலும் கிடையாது, யார் ப்ரிஃபரன்ஸ், இதை செய்யணும் அப்படின்ற எந்த இதுவும் இல்லாம, not even any conception, even a preference for the idea that it is the best thing to do. இதுதான் சிறந்தது என்ற அந்த இதுக்காக கூட நாம செய்யறதில்ல. எல்ஸ் யுவர் சரண்டர் இஸ் நாட் டோட்டல். இது மாதிரி செய்யப்படவில்லை என்றால் உன்னுடைய சரணாகதி முழுமையாகாது அப்படிங்கிறத இங்க வந்து அன்னை சொல்றாங்க. பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல
ஏப்ரல் 3, 1914 அன்று எழுதப்பட்ட அந்த ஒரு தியானங்களும் பிரார்த்தனைகளும் தியானங்களும் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா இந்த பிரார்த்தனையோட இதை முடிக்கும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் மனத்தில் இருந்து அறிவு உறுதிப்பாடுகள் எல்லாம் மறைந்து அது காலியாக இருக்கும் நிலையை அடைந்து விட்டது. எந்த விதமான வீண் சிந்தனைகளும் இல்லை. ஒரு விதமான தடையும் இன்றி இந்த நிலைக்கு நான் என்னை கொடுத்து விட்டேன் ஆகில் அதை தெரிந்து கொள்ளும் முயற்சியின்றி, அறிந்து கொள்ளும் ஆவலும் இன்றி, வினாவரியா குழந்தை போல் என்னை நான் நிவேதித்துக் கொள்வேன். ஆனால் ஒரு புது வாழ்வு எனக்கு ஏற்படும் என்பதை உணர்கிறேன். என்னையே நான் உறுதியாக கொடுத்து விட வேண்டும் என்பது எனக்கு தெரியும். எம்மனே, நான் எழுதப்படாத காலி வெள்ளை ஏடு போல் ஆகி அதில் நின் சித்தம், நின் திருவுள்ளம் எத்தகைய திருப்பமின்றி பதிவாக வேண்டும். என் உள்ளத்திலிருந்து அளவிலா நன்றி உணர்ச்சி எழுகிறது. இவ்வளவு காலமாக நான் தேடிய திருக்கோயில் வாசற்படியை அடைந்து விட்டேன் என்று தோன்றுகிறது. எம்பெருமானை, இந்த வாயிலை கடந்து செல்வதற்கு வேண்டிய தூய்மையும் அகந்தையின்மையும் தந்து நின் திவ்ய அன்பு என்னுள் செயல்பட அருள்வாய். எம்மனே, எக்கட்டுமின்றி அஞ்ஞான இருள் நிழலே இன்றி நான் நின் உடமையே ஆகிவிட அருள் அப்படின்னு அன்னை தன்னுடைய பிரார்த்தனை ஏப்ரல் 3, 1914 அதுல எழுதியிருக்காங்க. சோ அத வாசிச்சு இந்த செஷனை நான் நிறைவு செய்கிறேன். இதே போல இன்னொரு ஒரு சாவித்திரியிலும் ஒரு அற்புதமான வரி, புக் 2 கேண்டோ 14 அதனுடைய முடிவில் அது வருது இந்த லைன்ஸ். அன்னையின் திருமுகத்தை அஸ்வபதி மன்னர் அஸ்வபதி பார்க்கவில்லை. ஆனால் ஒரு கோடு மாதிரி, ஒரு அவுட்லைன் மாதிரி பார்க்கிறார். அவளுடைய கண்களில் மிளிரும் மறைபொருளை பார்க்கிறார். அவளை திரைமறைவில் கண்ட அக்கணமே அந்த சரணாகதி இயல்பாகவே அவரை ஆட்கொள்கிறது. சரணாகதியின் மகத்துவத்தை நம்மால் உணர முடிகிறது. Overwhelmed by her implacable light and bliss, an atom of her illimitable self, mastered by the honey and lightning of her power, tossed towards the shores of her ocean ecstasy, drunk with a deep golden spiritual wine, he cast from the rent stillness of his soul a cry of adoration and desire, and the surrender of his boundless mind, and the self-giving of his silent heart. He fell down at her feet, unconscious, prone. என்று சொல்லி அன்னையின் திருவடிகளில் வீழ்ந்து எனது நன்றியை அர்ப்பணமாக்கி என் உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றிமா. இது ரொம்ப அருமையான செஷன், எக்ஸலன்ட் செஷன். அதோடைய ஆரம்பம் மதர் ரொம்ப தெளிவான கைட்லைன், ஒவ்வொரு விஷயத்த பற்றியும் அவ்வளவு பைனைட்டான விஷயங்கள் கொடுக்குறாங்க மதர். அதை நீங்களும் எங்களுக்கு அதுக்கு மேற்கொண்டு கொஞ்சம் அடிஷன் அந்த இணைப்பு அதோட சேர்ந்த சில கேள்வி அல்லது அதற்கு தொடர்புடைய பகுதி, இத மாதிரி இன்னும் ரொம்ப எலாபரேட்டா நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இதுல ஒரு பாயிண்ட் நான் எப்படி நினைச்சேன்னா, மதர் குழந்தைகளே ரியலா அங்க கூட இருந்திருக்காங்க இல்லையா, அதனால இன்னும் ரொம்பவே குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்றது நமக்கு ரொம்ப ஒரு அருமையான பதிவா இருக்கு. நமக்கு நம்மலாம் கொஞ்சம் இந்த வெல் டெவலப்ட் எல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய மெச்சூரிட்டி வராதவங்க தான் நமக்கு அப்படியே தெளிவா இந்த விஷயம் இப்படிதான். ஃபார் எக்ஸாம்பிள், சாக்ரிஃபைஸுக்கும் there is no meaning of sacrifice in our yoga. நம்ம கிட்ட சரண்டர் தான் நம்ம சொல்லணும். அந்த சரண்டர் முழு மனதோட முழுமையானதாக இருக்கணும். அப்புறம் நீங்க அதுக்கு உதாரணமா மதர் செய்த அந்த மார்ச் 29, 1914 அந்த ப்ராஸ்ட்ரேட் அண்ட் சரண்டர் ஃபீலிங், அதை மதர் கொடுத்ததையும் அதை பற்றி பகவான் கூறிய வார்த்தையும்
அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் சரண்டர், முழுமையான பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் சரண்டர்ங்கிறத பகவான் சொல்றாரு. அதெல்லாம் ரொம்ப எங்களை அப்படியே மறக்க முடியாத ரொம்ப நல்ல ஒரு உணர்வுக்கு கொண்டு வந்தது. அதோட நம்ம செய்யற பணியில எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் நிறைய வந்தது இல்லையா. நம்ம பணி செய்யும் போது கூட முழுமையான சரண்டர் வரணுங்கிறது இந்த April 3rd 1914 அந்த பிரேயர்ல ரொம்ப அருமையா இருந்தது. நான் அப்படியே ஒரு வினோரியா குழந்தையா இருக்கணும், ஒன்றுமெழுதாத ஒரு பேப்பரா இருக்கணும், உன்னுடைய திருவுள்ளத்தை செய்யணும், இதெல்லாம் அந்த சரண்டரா அவ்வளவு நல்ல டிஃபைன் பண்ணி ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் நீங்க சொன்ன அந்த வேர்ல்டு சோல் லைன்ஸ் அதெல்லாமும் எப்படி ஒரு அங்கேயும் சரண்டர் செல்ஃப் ஹீலிங், இந்த சேம் ஆர்டர், அதுதான் வரிசை போல இருக்கு. நம்ம சரண்டர் அடுத்தது செல்ஃப் ஹீலிங், அதே மாதிரியே அங்கேயும் வருது. ரொம்ப ஒரு அருமையான விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்கம்மா. ஸோ நைஸ் ஆஃப் யூ, தேங்க்யூமா. ஸோ நைஸ் ஆஃப் ஆல் த ஆடியன்ஸ். நமக்கு சண்முகப்பிரியா இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த ரெக்கார்டிங் அண்ட் ஆல் தட். அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. அன்னைக்கு பகவானுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.